நான் சொல்றேன், கையில கிடைச்ச அந்த ஓடுகாலியையும் பொட்ட நாயையும் சேர்த்து வெட்டு. என் கையில கிடைச்சாலும் நானும் அதான் பண்ணுவேன். இடத்த காலி பண்ணுங்க, எங்க வீட்லயும் அதே இழவுதான் சொல்லி சாஹிரா அப்பா சொல்றாரு. உன் புள்ளைய வெட்டினா உனக்கு கவலை இல்ல, வாங்கயான்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பக்கம் சர்தார் சாஹிராவை சரவணன் கிட்ட கூட்டிட்டு போறான். சரவணன் ஓடி போய் சாஹிரா முகத்துல அடிபட்டு இருக்கிறத பாக்குறான். சர்தார் ட்ரெஸ் பேக் எல்லாம் கார்ல வைக்க ஹெல்ப் பண்றான். கார் ஓட்ட வந்த சரவணனோட ஃப்ரெண்டு மேல சர்தாரோட கை தெரியாம பட செக் தொடாதன்னு தட்டி விடுறான். இதையெல்லாம் எதுவும் பெருசா பொருட்படுத்தாத சர்தார் சாஹிராவையும் சரவணனையும் கிளப்பி அனுப்புறதுலயே மும்மரமா இருக்கான். கார் முன்னாடி சரவணனோட ஃப்ரெண்டு காரை ஸ்டார்ட் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து, என்னடா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு சோடாவும் சமோசாவும் வாங்கி கொடுக்க போய் தான் என் தங்கம் மாட்டிக்கிச்சு, எடு வண்டின்னு சொல்லி கத்துறான். இந்த டைம்ல சரவணன் என்ன சொல்றானா, டேய் சர்தாரு, நீயே எங்க கூட வந்துடுறா, இங்க இருந்தா எல்லாரும் நடிப்பாங்கன்னு சொல்றான். அடியோத என்ன எனக்கு புதுசா தங்கம், உனக்கு போற பக்கம் இன்னும் எத்தனை கஷ்டம் இருக்குதோ அதுல என்னையும் இழுத்துட்டு தெரியணுமா, நான்லாம் அங்க வந்தா வீடு தர மாட்டாங்க தெரியும்ல, அப்புறம் கல்யாணம் ஆன புதுசுல 2 பேரும் அப்படி இப்படின்னு ஜாலியா இருப்பீங்க, நான் எதுக்கு நடுவுல